தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை. ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தையில் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மறை ஆடு, நல்லா நாட்டு ஆடு பீரியடு, நல்லா ஒரிஜினல் நாட்டாடு சூப்பர் ஆடுகளாக கிடக்குண்ணே. எல்லாமே நல்ல எல்லாம் ஆடுகள் தான் கிடக்கு. ப்ளஸ் கிடாயும் கிடக்கு, பெரிய பெரிய கிடாயெல்லாம் கிடக்கு, செங்கடாய் கிடக்கு, சுத்த கருங்கடாய் கிடக்கு. ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை. என்ன ரேட் வாங்கியிருக்கேன்? 16. ஆமாம். என்ன ரேட் சொன்னாங்க? 11 சொன்னதா? 13 சொன்னாங்க. 13 சொல்லி 11 வாங்கி. அண்ணன் தில்லை அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லா சந்தையிலையுமே தில்லை அண்ணனை தான் நம்ம மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஆமாம், நம்மளை மீட் பண்ண நாள் இருக்காது. நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக தில்லை அண்ணனை தான் மீட் பண்ணுவோம். நீங்கள் நம்மளை பார்த்து தான் போகணும் சந்தைக்குள்ளேயே. வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிலவரம்? போய்கிட்டு இருக்கு, சுமாராக போய்கிட்டு இருக்கு. ஆமாம். சரிண்ணே. எப்படி இருக்கு நிலவரங்க? பரவாயில்லண்ணே, சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணே. நம்மகிட்ட கிடக்கு கன்னி கிடாய், எல்லா கிடாயும் போட்டிருக்கிய, கலர் மாதிரியும் போட்டிருக்கியா? செவலை மாதிரிலாம் என்ன ரேட்டு சொல்லுதியா? அந்த செவலை 1500 சொன்னோம்னா 1500 ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 3 கொடுக்கலாம். சரிண்ணே. எத்தனை மாதிரி கிடக்குற மாட்டேன்? நம்மகிட்ட வந்து ஒரு 10 மாதிரி கிடக்கு. எல்லாம் காய அடிச்சதா எப்படின்னு? எல்லாம் ஒரு 4 மாதிரி காய அடிக்கல. 4 மாதிரி மட்டும் தான் காய அடிக்கல. இது 2. சரி, அது மட்டும் காய அடியாமல் மாதிரியா இருக்கு. ஆவரேஜ் மொத்தமாக எடுத்து என்ன ரேட்டு சொல்லுதியே? என்ன ரேட்டாக கொடுக்கலாம்? இல்லை, 1500 சொல்லுதேன். சரி, ஒரு குட்டி ஒன்று ஒரு 13 ரூபா கொடுத்துடலாம். 13 ரூபா கொடுத்துடலாம். சரி. ஒரு குட்டி வந்து 15 ரூபா சொல்லுதியா? ஆமாம். மொத்தமானா ஜோடி வந்து 31,000 ரூபா சொல்லுது. 31 ரூபா சொல்லுதியா? ஆமாம். கறி மதிப்பு எவ்வளோ இருக்குண்ணா? ஒரு ஆவரேஜ் ஒரு குட்டி எத்தனை கிலோ எவ்வளோ? இப்போ அது 14 கிலோ இருக்கும். சரி. இது ஒரு 13 கிலோ இருக்கும், 12 கிலோ இருக்கும். அப்படி எல்லா தரக்கும் கிடைக்கும். 10க்கு மேலே இருக்கும். ஆமாம், இதெல்லாம் 10க்கு மேலே இருக்கும். 10க்கு மேலே இருக்கும். ஆமாம். சரி. ஒரு 12 ரூபா 12,500 கொடுத்துடலாம். 12,500. அந்த சைடு எனக்கு செம்பராட்டம் குட்டி நமக்கான. ஆமாண்ணா. இதெல்லாம் நல்ல நாட்டு பிரீடு. ஆமாம். நல்ல குட்டியாக இருக்குண்ணா. நல்ல கலர் நீளமாகவும் இருக்குது, நல்ல உயரமாகவும் இருக்குது. இதெல்லாம் எப்படிண்ணா விலைகள் எப்படி இருக்குது? இதெல்லாம் சோடி 10 ரூபா விற்றுருக்குண்ணே. இப்போ விற்றுட்டீங்களா? ரேட்டு கம்மியாக தெரியுது. எல்லாம் கடா குட்டியா? எப்படி பொட்டை குட்டியா? சரி. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டு முடிஞ்சிருக்கு? 12 ரூபா சொன்னோம். சரி, சோடி 10 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணே. ஏற்ற நல்ல மாதிரி. ஆமாம், எல்லாமே நல்ல வளர்ப்பு மாதிரி. எல்லாம் எத்தனை மாதம் மாதிரியா இருக்குண்ணே? 4 மாதம் மாதிரியா இருக்கும். 4 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். எவ்வளோ சொல்கிறியா ஜோடி? 21 சொல்லுதியா? எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 19 ரூபானா கொடுத்துடலாம். பண்ணை வளர்ப்புக்கு ஆகுமாண்ணா? பண்ணை வளர்ப்புக்கு ஆகும். காய் அடிச்சதா காய் அடியாதா? காய் அடிச்ச மாதிரி கிடக்கு, காய் அடிக்காத மாதிரி கிடக்கு. எல்லாமே கலந்து கிடக்கு. சரி. சந்தை எப்படி இருக்குது? சந்தை சுமாராக இருக்குது. ஒன்றும் இழுப்பல். ஆடி மாதம் சந்தமாக கலப்பு கம்மியாக தான் இருக்குது. கருங்கடாயில் நிறையா விற்பனை இருக்கு. ஓரளவுக்கு ஓடி இருக்கு. சரி. இந்த குட்டி 9 ரூபாய்க்கு கேட்காங்க. இந்த ஒரு மாதிரி மட்டுமே. சரிண்ணா. ஒரு 500 ரூபா பக்கத்தில் இருக்கு. ஓ, ரைட். ஓகேண்ணா. கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இல்லை, சரியான கிடாயா நம்ம ஐயா தான் வச்சுருக்காப்புல.
சூப்பர் கிடா, நல்லா எட்டையாக வரும் ப்ரீடு, நல்லா கால்கணா இருக்குது, ஒயர் இருக்குது. முதல்ல ஐயா நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது கிடாய் பார்த்தீங்கன்னா, ஆள் நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது. காய் அடித்த மாதிரியா காய் அடியாத மாதிரியா? காய் அடியாத மாதிரி. ஆட்டுக்கு விடலாம், ஆட்டுக்கு விட்டா குட்டி இது மாதிரி எடுக்கலாம். பல்லு எப்படியோ? பல்லு எப்படியோ? பல்லு 6 பல்லியா? 6 பல்லு. விலை என்ன சொல்லுதியா? ஐயா 30,000 சொன்னேன், 26,000 கொடுத்துடலாம். எவ்வளோ கேள்வி இருக்கு? கேள்வி 24 ரூபாய் கேட்காங்க. 24 ரூபா வரை கேள்வி இருக்கு. ஒரு 2,000 ரூபா தக்கத்தில் கிடக்கு. 26 ரூபா இதை கொடுத்துடலாம். 26 ரூபா கையில் கொடுத்துடலாம். ஆமாம், பாடம் இல்லை ஒன்றும் இல்லை. நல்ல சூப்பர் கடாயில் ஆட்டுக்கு யாரும் வந்து பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும், சம்முன்னு இருக்கும். நல்லா தோரணையாகவும் இருக்கும். நல்ல சூப்பர் கிடாய். சுத்த கருங்கடாயாக வச்சுருக்கீங்க. பல் போடலையோ? பல் போடாது, பரவாயில்ல. கடாய் நல்ல பெரிய கடாய் இருக்குது, இன்னும் பல் போடலை. கால் கண்ணா நல்லா பருங்கால், கால் எல்லாம் நல்லா பருங்காலாக இருக்குது. ஆட்டுக்கும் நல்லா பயன்படுத்தலாம். பல் போடலை, பல் போடாத கடாய், சூப்பர் கடாயாக இருக்கா. என்ன ரேட் சொல்லி கருங்கடாய்க்கு? ஆடி மாதம் வேறு. 27 எவ்வளோனா கொடுக்கலாம்? 21 ரூபாய் கேட்காங்க. 21 கேள்வி இருக்குது. ஆமாம், 23 ரூபா கொடுக்கலாம். 2,000 ரூபா தக்கத்தில் கிடக்கு. நிறத்துக்கு விலை, நிறத்துக்கு தான் விலையா? நிறத்துக்கு தான். அப்போ 22 கிலோ வரும். அது அப்படியுமே 22 கிலோ வரும். சுத்த கருப்புடாய், கருப்பு பல்லு போடலை, பல்லு போடாத கடாய். சந்தை எப்படி இருக்கும்? நிலவரம் இருக்குது, பொதுவாக இருக்குது. ஆடி பிறந்துருச்சுன்னா நல்லா விற்பனை ஆகும். பிறந்துருச்சு, விற்பனை ஆகுனாங்க கொஞ்சம். அவ்வளோ ஆடி வேற முடிய போகுது, விறுவிறுப்பு இல்லை. கடைசிலையாவது விறுவிறுப்பு இருக்குமா? எப்படி? அது என்ன, அந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் பார்க்கணும். என்ன சரி, நல்ல செவலை மாதிரி வச்சுருக்காப்புல அண்ணன். ஆனால் இந்த செவலை மாதிரி என்ன ரேட் சொல்லுதிய? பல் எத்தனை பல்? 2 பல்லு தான். 2 பல்லு கிடாய் தான். என்ன ரேட் சொல்கிறீங்க? 21 ரூபா. 21 சொல்லி தான் சொல்லியிருக்கேன். 21 பல்லு கடை. 2 பல்லு கடை. ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 19,500 கொடுத்துருலாம். 19,500 கொடுத்துடலாம். கறி உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ இருக்குண்ணே? ஏன்னா 24 கிலோ, 23லேருந்து 24 கிலோ தாராளமாக இருக்கும். சரி. வியாபாரி ரேட்டு தான், கடைக்காரங்க ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். கடைக்கார ரேட்டு தான் சொல்லியிருக்கீங்க. இது என்ன ரேட் சொல்கிறீங்க? இது கருத்த மாதிரியா? கருத்த கடை, சுத்த கருத்த கடை. ஆடி மாதம் கருத்த கடைனாலே விலை அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன ரேட்டு ஆடி மாதம்? 23 சொல்லியிருக்கேன். 23 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 21 கொடுத்துடலாம். 21 கொடுத்துடலாம். பல்லு எப்படின்னா? இது 2 பல்லு கடை தான். 2 பல்லு கடை பல்லு தான். ஓ சரி. பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு. ஆமாம், 2 பல்லு கடை. 2 பல்லு கடை 23 சொல்லி 21 கொடுத்துடலாம். சரி, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல செவல ஆடு. ஆமாம், சூப்பர் ஆடாக வச்சுருக்கீங்க. பால் தரம் மெயின், பால் தரமான ஆடாக இருக்குது. நல்ல சம்முன்னு வச்சு எப்படின்னா நாளப்பரியா குட்டி கிடந்திருக்கு. பால் தரமான ஆடாக இருக்குது. என்ன ரேட் சொல்லுது ஆட்டு? ஆடு 14 ரூபா. 14 ரூபா சொல்லி. 4 பல்லு குறாள். 4 பல்லு தான். எவ்வளோனா கொடுக்கலாம் ஃபைனலாக? 12 கொடுத்துடலாம். 12 கொடுத்துடலாம். சரிண்ணே. இதுக்கு குட்டி உண்டா? எப்படின்னா குட்டி 2 குட்டியுமே கொடுத்தாச்சு. ஒரு கிடாமரி உண்மையில் இருந்துச்சு. சரி, அது தனியாக 12 ரூபான்னு கொடுத்தாச்சு. தனியாக வித்துட்டீங்க? அது தனியாக 12 ரூபான்னு கொடுத்தாச்சு. சரி, இப்போ சென்னை இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இல்லை, இளம் சென்னையாக இருக்கும். ஏன்னா குட்டி பெரிய குட்டி தான். குட்டி எப்படி போனாலும் 3 மாதம் குட்டி தான். 3 மாதம் குட்டி தான். என்ன இளம் சென்னையாக இருக்கும். ஆமாம், இளம். சரி, இளம் சென்னைன்னு சொல்லப்போல நல்லா செவலை இதாக இருக்குது. தட்டிக்குள்ள இடக்கலாம் நம்ம குட்டி தானே? ஆமாம், நம்ம குட்டி தான். எல்லாமே நமக்குள்ள தான். ஆமாம். இந்த 3 கருப்பாடு கிடக்கு. இந்த அதில் 2 இருக்குது, இந்த 1 கிடக்கு. ஆமாம். இது ஆவரேஜாக ஒரு ஆடு என்ன கிடையாது சொல்லுதியா? நான் ஆவரேஜாக 11 ரூபா கிடையாது இருக்கோம்னு. ஒரு ஆடு 2 பல்லு 4 பல்லு குறாள் தான். 2 இல்லை 4. ஆமாம், அவ்வளோக்கு தான் இருக்கும். ஆமாம், மொத்தம் அது சென குறாள், இது சென குறாள். இது சென்னையா? 2 சென குறாள், இது 1 பால் ஆடு. அது குட்டி உண்டானே? அது குட்டி கொடுத்தாச்சு. கருத்த மாதிரி இருந்துச்சு. சரி, அது என்ன ரேட்டு குட்டியானே? 3 ரூபா. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? 15 நாள் குட்டி தான். 15 நாள் குட்டி. 15 நாள் குட்டி 3000 பணம். சுத்த கருத்த குட்டி. சரிண்ணா. வேறெல்லாம் கிடாமரிலாம் என்ன ரேட்டு கிடக்குண்ணே? இந்த இதெல்லாம் இப்போ கிடாமரிலாம் 6 ரூபா. 6 ரூபா தக்கத்தில் கிடக்கு. 6 ரூபா தக்கத்தில் கிடாமரிகள் கிடக்கு. சரி. 6000 ரூபா இதில் கிடாமரிகள் கிடக்கு. செவலை ஆடு எல்லாமே கிடக்கு.
வெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை. ஆடு 2 மரியோட கிடக்கு. பால்கன்னின்னு நம்ம சொல்லக்கூடிய பால்கன்னி ஆடுங்க. குட்டி வந்து ஒன்று வந்து கரும்பூர் குட்டியோடும், ஒன்று வந்து பால்கன்னி குட்டியாகவும், ஆட்டோட சைஸான குட்டியாகவும் போட்டுருக்கு. ஆடு எனக்கு தெரிஞ்ச 6 பல் ஆடாக இருக்கும். குட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கிடா குட்டி, 2மே கிடா குட்டி தான் போல, 2மே கிடா குட்டி தான்.